பொதுவாக இன்னைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆணைப்படி நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4 வரைக்கும் எஸ்ஐஆர் சார்ந்து ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒரு 3 முறை ஒவ்வொரு வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக இப்ப சட்டமன்ற உறுப்பினரோடு சென்று நம்முடைய பிஎல்ஓக்கு உதவிகரமா இருந்து அவங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கலாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உள்ளபடி அந்த பிஎல்ஓஸ் நிறைய ஏரியால இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில ஏரியாஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அதை வேகப்படுத்துவாங்க. அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 1951 2002 வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்போ மாநிலங்கள் பீகார்ல ஒரு 65 லட்சம் பேர், ஹரியானாவில் 25 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வரும்பொழுது அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக பயன்பட்டிருக்கின்ற பெண்கள் வாக்குகளாக இருந்தாலும் பல்கா சேர்க்கிறது பல்கா நீக்கும் பொழுது மட்டும் அது சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்ஏ2க்கும் அது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் அந்த பிஎல்ஓவோட சேர்ந்து போகும்போது அதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம். அது சார்ந்தான் நீங்கள் காலமிருந்து போயிருக்கோம். அடுத்தது திருவம்பூர் தொகுதியில் அடுத்த வாக்குச்சாவடிக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள்